66 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 6,60,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே ஆட்டி படைச்ச டைனோசர்கள் எப்படி அழிஞ்சுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விண்வெளியிலிருந்து ஒரு பெரிய கல் வந்து பூமி மேலே மோதி டைனோசர்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அந்த கல் சாதாரணமானது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விண்கல் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசர்கள் எவ்வளவு துர்பாக்கியவான்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய யுகாட்டான் தீபகற்பம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த விண்கல்லானது விழுந்திருக்கு. தீபகற்பம் அப்படின்னா ஒரு நிலப்பகுதியோட 3 பக்கங்கள் கடலால் சூழப்பட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் நிலத்தோட இணைஞ்சிருந்தா அதைத்தான் தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதை பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் ஒரு தீபகற்பம் தான். ஆக இந்தியா மாதிரியே ஒரு தீபகற்பமான யுகாட்டான் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த விண்கல்லானது விழுந்திருக்கு. அதோட பேர் சிக்சுலப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு விண்கல். பூமியில் வந்து மோதின வேகத்தில் அந்த விண்கல் அப்படியே சிதறி போயிருக்கு. ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தை உருவாக்கி அதோட துகள்கள் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் போய் விழுந்திருக்கு. கனடாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு புது ஆராய்ச்சியை வெளியிட்டிருக்காங்க. இவங்க கூட பாரிஸ் நகர விஞ்ஞானிகளும் சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க. இந்த விண்கல் விழுந்தப்போ உருவான ஒரு மெல்லிய மண் அடுக்கு அந்த மெல்லிய மண்ணை எடுத்து அதில் இருக்கக்கூடிய துகள்களை அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு தெரியுமா? இந்த விண்கல் கான்ட்ரைட் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. அப்படின்னா நம்ம சூரிய குடும்பம் உருவானப்போ உருவான மிக மிக பழமையான பாறை இது. விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்து விழுது பார்த்தீங்களா, அந்த விண்கற்களில் ஒரு முக்கியமான வகை தான் இந்த கான்ட்ரைட். கிட்டத்தட்ட 460 கோடி வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சூரியனும் பூமி உள்ளிட்ட கிரகங்கள் உருவாகவே கிடையாது. அப்போ விண்வெளியில் வந்து வெறும் தூசியும் வாயுக்களும் மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தூசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உறைஞ்சு பாறைகளாக மாற ஆரம்பிச்சது. அப்படி உருவான முதல் பாறைகள் தான் இந்த கான்ட்ரைட்டுகள். அதாவது நம்ம பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே விண்வெளியில் உருவான பாறை இது. இந்த பாறைகளை உடைச்சு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி உருண்டைகளாக இருக்கும். இதுக்கு பேர் கான்ட்ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளியில் உருகின பாறை துகள்கள் குளிர்ந்து போகிறப்போ இந்த உருண்டைகள் உருவாகியிருக்கு. கிரேக்க மொழியில் கான்ட்ரோஸ் அப்படின்னா சின்ன விதை, இல்லைன்னா மணி அப்படின்னு அர்த்தம். இந்த மணிகள் உள்ளே இருக்கிறதுனால, அந்த மணிகள் மாதிரியான உருண்டைகள் உள்ளே இருக்கிறதால இந்த பாறைக்கு பேர் கான்ட்ரைட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே எரிமலை வெடிப்பு, மழை, நிலநடுக்கம்னு காலப்போக்கில் அதனுடைய வடிவமானது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் 460 கோடி வருடங்களுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சு, பூமியில் இருக்கக்கூடிய பாறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாறையை வச்சுலாம் நம்ம அதோட வயசை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த கான்ட்ரைட் கற்கள் விண்வெளியில் எந்த மாற்றமும் இல்லாமல் 460 கோடி வருடங்களாக அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. இதை ஆராய்ச்சி பண்ணால் சூரிய குடும்பம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, பூமி உருவாக என்னென்ன பொருட்கள்லாம் காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற பிரபஞ்ச ரகசியங்களை விஞ்ஞானிகளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்கல் கார்பன் மோனாக்சைடால் ஆனது. இது பூமியில் ஒரு மிக ஆபத்தான வாயு. ஆனால் விண்வெளியில் இது ஒரு விண்கல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க உதவக்கூடிய ஒரு கருவி மாதிரி. கார்பன் மோனாக்சைடு பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு வகையான வாயு. இதுக்கு நிறம் கிடையாது, வாசனையும் கிடையாது. அதனால் இது காற்றுல கலந்திருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. வண்டிகளோட புகை, தொழிற்சாலை புகை, விறகடுப்பு எரியும் போது முழுசாக எரியாமல் வர்ற புகையில் வந்து இந்த வாயு இருக்கும். இதை நாம் அதிகமாக சுவாசித்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் கலக்கிறத இது தடுத்துடும். அப்படியே மயக்கம் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குது இது அதிகமாக சுவாசிக்கக்கூடிய பட்சத்தில். சரி, விண்கல்ல எப்படி இந்த வாயு இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த விண்கல் கார்பன் மோனாக்சைடால் ஆனது. ஆனால் முழுக்க முழுக்க கார்பன் மோனாக்சைடால் ஆனது கிடையாது. இது ஒரு பழமையான கார்பன் பாறை, கான்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூரிய குடும்பத்துடைய வெளிப்பகுதி, அதாவது வெளிப்பகுதி அப்படிங்கிற பட்சத்தில் வியாழன் கிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இல்லை அதுக்கும் தாண்டி ரொம்ப ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான குளிராக இருக்கும். அந்த இடத்துல இந்த கார்பன் மோனாக்சைடு வாயு கூட பனிக்கட்டியாக உறைஞ்ச நிலையில் இருக்கும். 460 கோடி வருடங்களுக்கு முன்னாடி அந்த குளிரான பகுதியில் பாறைகள் உருவாகும் போது இந்த கார்பன் மோனாக்சைடு பனிக்கட்டி துகள்களும் அந்த பாறைக்குள்ளார சேர்ந்து அப்படியே உறைஞ்சு காலப்போக்கில் பாறையோட ஒரு பகுதியாகவே மாறி இருக்கலாம்.
டைனோசர்கள் அழிச்ச இந்த விண்கல்லில் இந்த கார்பன் மோனாக்சைடோட தடயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதை வச்சு தான் விஞ்ஞானிகள் இப்போ இந்த பாறை சூரியனுக்கு பக்கத்தில் உருவாகலை, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பயங்கர ஒரு குளிரான பகுதியிலிருந்து பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் நம்ம பூமியில் இதுவரைக்கும் கிடைச்ச விண்கற்களில் வெறும் 5% கற்கள் மட்டும்தான் இந்த கான்ரைட் வகையை சேர்ந்தது. இது சூரிய குடும்பத்தோட ரொம்ப தூரத்தில் இருக்கு, அதாவது வியாழன் கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகோள் பகுதியிலிருந்தோ இல்லை சூரிய குடும்பத்தோட எல்லை பகுதியிலிருந்தோ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு தூரத்திலிருந்து, அது ரொம்ப அபூர்வமான ஒரு விண்கல் விண்வெளியிலிருந்து வந்து கரெக்டாக டைனோசர்கள் மேலே விழுந்திருக்கு அப்படின்னா அதுங்க எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலிங்களா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த விண்கல் விழுந்த உடனேயே பூமியில இருந்த 75% உயிரினங்கள் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பூமி எவ்வளோ பெருசு, அதில் வெறும் 10 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு விண்கல் விழுந்தா எப்படி உலகமே அழியும் அப்படின்னு யோசிக்கிறது நியாயமான விஷயம்தான். விஞ்ஞானிகள் சொல்றதுபடி பார்த்தா அந்த 10 கிலோமீட்டர் அகலமுள்ள கல் எப்படி 75% உயிரினங்களை அழிச்சுது அப்படின்னா, அந்த விண்கல் விண்வெளியிலிருந்து 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மோதி இருக்கு. அவ்வளவு வேகத்தில் வந்து பூமியில் மோதும் போது உண்டான ஆற்றல் பல கோடி அணுகுண்டுகள் ஒரே நேரத்தில் விடுச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்குமா. மோதன வேகத்தில் அந்த விண்கல் அப்படியே சிதறி இருக்கு, சுக்குநூறா பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால போய் அது விழுந்திருக்கு. விண்கல் மோதன உடனே அந்த இடத்துல இருந்த உயிரினங்கள் எல்லாம் அடுத்த நொடியே அப்படியே சாம்பலாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மோதலால் உருவான பயங்கரமான வெப்ப கதிர்வீச்சும் ஒலியை விட, அதாவது சவுண்டை விட, அதனுடைய வேகத்தை விட வேகமாக வீசின சூறாவளி காற்றும் சுற்றி இருந்த 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருந்த எல்லா உயிரினங்களையும் கொன்னிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2000 கிலோமீட்டருக்கு தள்ளி உலகத்தோட மற்ற மூலைகளில் இருந்த உயிரினங்கள் எப்படி அழிஞ்சுது அப்படின்னா, அதுக்கு தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விண்கல் பூமியில் மோதி வெடிச்சப்போ பூமியோட துகள்களும் விண்கல்லோட அந்த நுண் துகள்களும் பயங்கரமாக கிளம்பி வளிமண்டலத்தில் போய் அப்படியே மொத்தமாக சூழ்ந்துக்குச்சான். இந்த தூசுகள் எல்லாம் சேர்ந்து பூமியை சுற்றி ஒரு பெரிய போர்வை மாதிரி அந்த வளிமண்டலத்தில் மூடியிருக்கான். இதனால பல மாதங்களுக்கு சூரிய ஒளியே பூமிக்குள்ள வர முடியாம மொத்தமா மறைஞ்சு போச்சான். சூரிய ஒளி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தாவரங்களால உணவு தயாரிக்க முடியாது, செடி கொடிகள்லாம் அழிஞ்சிருக்கும். தாவரங்கள் அழிஞ்ச உடனே அதை சாப்பிட்டு வாழ்ந்த தாவர உண்ணி டைனோசர்கள் பசியால செத்து போயிருக்கும். ஆமா, டைனோசர்கள் வந்து சைவ டைனோசர்களும் இருக்கு, அசைவ டைனோசர்களும் இருக்கு. தாவர உண்ணிகள் அழிஞ்சதும் அதை வேட்டையாடி சாப்பிட்ட டீரெக்ஸ் போன்ற மாமிச உண்ணி டைனோசர்களும் சாப்பாடு இல்லாமல் மொத்தமாக அழிஞ்சு போச்சான். இப்படி தான் 75% உயிரினங்கள் மொத்தமாக அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில உயிரினங்கள் எப்படி தப்பிச்சது? டைனோசர்கள் ஏன் முழுசாக அழிஞ்சுது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். டைனோசர்கள் அழியறதுக்கு அதோட பிரம்மாண்டமான உடம்பு தான் முக்கிய காரணம். பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். ஒரு டீரெக்ஸ் இல்லைன்னா பெரிய பிராக்கியோசாரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டைனோசர், அவங்களாம் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு தினமும் பல டன் கணக்கில் சாப்பாடு வேணும். ஆனால் விண்கல் விழுந்து உலகமே இருட்டானதுக்கப்புறம் செடி கொடிகளா இல்லை மற்ற மிருகங்களோ பெருசாக கிடையாது, அதுங்கெல்லாம் அழிஞ்சு போச்சு. சாப்பாடு சுத்தமாக இல்லாததால் பெரிய உடலமைப்போடு இருந்த டைனோசர்கள் பசியாலேயே சீக்கிரமாக செத்து போச்சான். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பாலூட்டிகள், அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய விலங்குகள் ரொம்ப ரொம்ப குட்டியாக எலி சைஸில் இருந்தாங்க. அப்போது விண்கல் மோதி உலகம் முழுக்க ஒரு பயங்கரமான வெப்பமும் சூறாவளியும் வீசினப்போ இந்த எலி சைஸில் இருந்த பாலூட்டிகள், தவளைகள், பல்லிகள் இதெல்லாம் வந்து மண்ணுக்கு அடியில் போய் பொந்து தோண்டி பத்திரமா பதுங்கிக்கிட்டாங்க. ஆனால் பெரிய டைனோசர்களால் அப்படி மண்ணுக்குள்ளே ஒளிய முடியலை. முதலைகள், ஆமைகள் இந்த மாதிரியான விலங்குகள்லாம் தண்ணிக்கு அடியிலையும் சேத்துக்குள்ளேயும் போய் பதுங்கி அந்த பயங்கரமான வெப்பத்திலிருந்து தப்பிச்சிருச்சுங்களாம். டைனோசர்களுக்கு எப்போவுமே எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், செடிகள் மாமிசமும் ஃப்ரெஷ்ஷாக வேணும். அப்படிங்கிறப்ப அதுங்களுக்கு அது கிடைக்கல. ஆனால் தப்பிச்ச சின்ன சின்ன விலங்குகள்லாம் அப்பெல்லாம் அடம் பிடிக்க மாட்டாங்க. பூமி இருட்டாகி எல்லாமே அழுகி போயிடுச்சு, செடி கொடிகள்லாம். அந்த குட்டி பாலூட்டிகளும் பூச்சிகளும் அந்த மண்ணுக்கு அடியில் இருந்த காஞ்சு போன விதைகள், அழுகி போன இலைகள், இறந்த மிருகங்களோட உடம்பை சாப்பிட்டே பல மாதங்கள் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அதே போல் விஞ்ஞானிகள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது எல்லா டைனோசர்களுமே அழியலையாம். டைனோசர்களில் ஒரு ஒரு குட்டி டைனோசர்கள்லாம் இருந்திருக்கும்ல, அதுங்களுக்கு இறக்கை இருந்திருக்கு, அதுங்களுக்கு பறக்கவும் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட சின்ன உடம்பு அப்புறம் அதுங்களோட பறக்கக்கூடிய திறனால அந்த பேரழிவுலேருந்து தப்பிச்சிருச்சான்.
அப்படி தப்பிச்ச அந்த குட்டி டைனோசர்கள் தான் பல லட்சம் வருடங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பறவைகளா மாறியிருக்கான். எவ்வளோ பிரமிப்பா இருக்குல்ல. இந்த உலகத்திலேயே நாம் பார்த்து அதிசயிக்கிற ஒரே விஷயம் இயற்கை மட்டும்தான். முன்னாடிலாம் விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, டைனோசர்களை அந்த அழிச்ச அந்த விண்கல்லில் வந்து சல்ஃபர், கந்தகம்னு சொல்லுவோம்ல, அது இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது எரியக்கூடியது அப்படிங்கிறதால உலகம் முழுக்க தீப்பிடிச்சு எல்லாமே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த புதிய ஆராய்ச்சி அந்த விளக்கத்தையே அப்படியே மாத்துது. விண்கல் மோதன வேகத்தில் வளிமண்டலத்தில் கலந்த அந்த பயங்கரமான தூசிகளும் நுண்துகள்களும் அப்படியே சூரிய ஒளியை மறைச்சு உலகத்தையே இருட்டடிச்சு தாவரங்களெல்லாம் அழிய வச்சு டைனோசர்களை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டைனோசர்கள் அழியறதுக்கு இந்த விண்கல் மட்டும்தான் காரணமா அப்படின்னும் சில கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. இந்த விண்கல் விழுறதுக்கு முன்னாடியே பூமியில காலநிலை மாற்றம் இருந்திருக்கலாம் அப்படின்னும், எரிமலைகள் வெடிச்சது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னும் விஞ்ஞானிகள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விண்வெளியோட ஏதோ ஒரு மூலையில வியாழன் கிரகத்துக்கு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு அபூர்வமான பாறை கோடிக்கணக்கான மைல்கள் தாண்டி வந்து கரெக்டா நம்ம பூமி மேல மோதி டைனோசர்களுடைய சகாப்தத்தையே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை அன்னைக்கு அந்த விண்கல் பூமி மேல விழாம இருந்திருந்தா டைனோசர்கள் இன்னும் பூமியை ஆண்டுகிட்டு இருந்திருக்குமோ? மனிதர்களாகிய நாம இன்னைக்கு இந்த பூமியில உருவாகியிருப்போமோ இல்லையோ, இல்லைன்னா அதுங்களை சமாளிக்கிற அளவுக்கு நாமளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்போமோ அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. தக்கன பிழைக்கும், அவ்வளவுதான். இயற்கை என்னைக்குமே நம்மளை ஆச்சரியப்படுத்த தவறதே இல்லை.